ஹாய் ஆல். மூக்கடலைன்ற பேரையே நான் மறந்துட்டேங்க கொஞ்ச நாளாவே. எப்பவுமே அடிக்கடி செய்வேன் மூக்கடலை. ஆனா இப்பலாம் கொஞ்ச நாளா ஒரு 1 மந்த் கிட்ட நான் செய்யவே மறந்துட்டேன். அதனால சரி இன்னைக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு நைட்டே கருப்பு மூக்கடலை ஊற போட்டது. எப்பவுமே நம்ம வீட்ல ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். புரோட்டீன் சத்து அதிகமா இருக்க பொருள நான் ஸ்டாக் பண்ணி தான் வச்சுப்பேன். ஒரு 4, 5 நாளாவே காலையில டிஃபன் தோசையிலேயே போயிட்டு இருக்கு. அதுவும் வெள்ள கலர் தோசை மோஸ்ட்லி சாப்பிடக்கூடாது. நம்ம கலர் கலரா இருக்கிற தோசை தான் சாப்பிடணும் அப்டின்னாங்க. அதனால கேழ்வரகு மாவுமே இருந்தது நம்ம வீட்ல. சரி கொஞ்சமா வெள்ள மாவு இருந்தது. அதோட இந்த கேழ்வரகு மாவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டாங்க. காலையில ஒரு 5:30 மணிக்கு ஊற வச்சிருப்பேன். ஒரு 8 மணி 9 மணின்றப்போ நான் டிஃபன் ஊத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா புளிச்சு வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊத்துனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாவுமே கரைச்சு வச்சிருந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்டு காலையில டிஃபன் என்ன செஞ்சதுன்னா, கேழ்வரகு தோசை பிளஸ் மூக்கடலை குழம்பு வச்சிருந்தேன்ல, அதையே நம்ம தோசைக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அதுதாங்க இன்னைக்கு நான் செஞ்சிருந்தேன். மதியானம் லஞ்சுக்கு கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நேத்து வரும்போது இந்த அத்திப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது ஜூஸுமே ரெடி பண்ணியிருந்தேன். இந்த அத்திப்பழம் ஜூஸ்க்கு நம்ம பால் யூஸ் பண்றது வெறும் தண்ணி பிளஸ் நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வெறும் அத்திப்பழம் மட்டும் நம்ம ஜூஸுமே அரைச்சு குடிச்சா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம உடம்புல இருக்க ரத்தம்லாம் நல்லா பியூரிஃபை ஆகும். நம்ம உடம்புல இருக்க சூடுமே நல்லா கண்ட்ரோல் பண்ணி நல்லா லெவலா வச்சுரும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீக்குமே திரும்ப ஜூஸ குடுத்து நம்மளும் சாப்பிட்டு ஹாப்பியா கிளம்பியாச்சு. சப்போர்ட் பண்ணுங்க. பை.